welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்தியான கலர்ஃபுல்லான வெஜிடபிள் ஆம்லேட் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 2 முட்டை, பீன்ஸு, கேரட்டு, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகு, பூண்டு, உப்பு. மிளகு நான் ஜஸ்ட் ரஃப்பாக நுணுக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வயபிள்ஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் விஸ்க் இருக்கும், அது ரொம்ப நல்லா எக்கை பீட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா அது நுரைச்சி பொங்கி வர மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் வெளியில் செதுறதுனால இந்த மாதிரி டவல் போட்டு மேலே வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் சூடானதும் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த கேரட்டும் பீன்ஸையும் இதை சேர்த்து வதக்கி எடுக்க போகிறோம். ஏன்னா அது கேரட் பீன்ஸில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போயிட்டு ஆஃப் குக் பண்ணும்பொழுது நம்ம ஆம்லேட்டோடு சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகி குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேரட்டு பீன்ஸையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக ஆனியன் அண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம ஆம்லேட் பண்ணுவோம். அதை விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்பொழுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வீடியோவில் வர சில ரெசிபிஸ்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கார்லிக் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டா கார்லிக் சேர்த்தது மாதிரியே தெரியாது. இப்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்ல எனர்ஜியாக இருக்கும். அப்போது டெய்லி வெயிட் லாஸ்க்கு எக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பசிக்க செய்யும். அப்போது இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இந்த ஆம்லேட் நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, ஓவர் குக் ஆகாமல் ஆஃப் குக் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது மாதிரியே நம்ம ஆனியன் அண்ட் டொமேட்டோவை தனித்தனியாக ஜஸ்ட் போட்டு ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். போதும். நம்மளுக்கு ரொம்ப நல்லா எனர்ஜியாக இருக்கும். அப்போ நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணலாம். நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. இப்போ டொமேட்டோவை சேர்த்துட்டு நான் கொஞ்சம் பெரிய அளவில் டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். போதும். இப்போ எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷத்துக்கும் குறைவான டைமில் தான் நான் வந்து வதக்கியிருக்கேன். இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம ஆம்லேட்டை மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு, ஏன்னா நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்தா அது நீர்த்து போயிடும். மறுபடியும் நம்ம வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும்போது அது நல்லா நுரைச்சி வரும். இப்போது நம்ம ஒரு 3 பிஞ்ச் வந்து டெர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் சேர்க்குறேன். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்க்கலை, மிளகா, க்ரீன் சில்லியும் நம்ம சேர்க்கலை. போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி போதும். வெங்காயம் நான் சேர்த்துட்டேன். மிளகு இப்போ சேர்க்க வேண்டாம். நம்ம ஆம்லேட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம மிளகை வந்து தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வெஜிடபிளில் கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ரெசிபிக்கும் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் இல்லைனா தவாவில் ஒரு ஆம்லேட்டாக நம்ம செய்யலாம். கொத்தமல்லியும் நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இது குயிக்கான ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு தவாவில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். 2 எக்குக்கு வந்து 3 ஆம்லேட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தேவையான அளவுக்கு ஆயில் மேலே சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விடலாம். நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து விட்டுட்டேன்னா நம்மளுக்கு ஆயிலெலாம் உள்ளே நல்லா போயிட்டு குக் ஆகிடும். இப்போ நம்ம திருப்பி விடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்துடுச்சு.
சூப்பராக ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு ஆம்லேட்டும் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி லெட் கவர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போடலாம். இப்போ நம்ம மேலே பெப்பர் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பேஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.